20,000 நீங்க வெளியில செலவு பண்ணிச்சுன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சிச்சு? ஒண்ணு கிடைக்கல. அதே 20,000 நீங்க சேஃப் ஷாப்ல செலவு பண்ணி என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? வீக்லி இன்கம் கிடைக்கும், செக்யூரிட்டி கிடைக்கும், பேசிவ் இன்கம் கிடைக்கும், ஃபாரின் ட்ரிப்ஸ் போகலாம், இன்சூரன்ஸ் இல்ல செக்யூரிட்டி. கரெக்டா? சோ இவ்வளவு பெனிஃபிட்ஸ் வெளியில கிடைக்குதா? கிடைக்கல. சோ இவ்வளவு பெனிஃபிட்ஸ் எல்லாருக்கும் வேணுமா, நம்மளுக்கு மட்டும் வேணுமா? எல்லாருக்கும். நான் குணசேகர் சார் வீட்டுக்கு போயிடுச்சு, சார் உங்களுக்கு கூட ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, நீங்க ஜாப் பண்றீங்க, அப்போ கூட நம்ம ப்ராப்ளம்ஸ் கிளியர் ஆகல, நீங்க லோன் இருக்குது, குழந்தை படிக்க வைக்கணும், காலேஜ் படிக்க வைக்கணும், வீடு கட்டணும், இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. கரெக்டா? சோ அந்த கட்டுறதுக்கெல்லாம் சேஃப் ஷாப் மூலியமா நீங்க அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். சோ அப்போ ஒரு ஷாப்பிங் பண்ணலாமா இல்லையா? பண்ணியாச்சா? எவ்வளவு செலவு பண்ணியாச்சு? 20,000. எங்க செலவு பண்ணியாச்சு? சேஃப் ஷாப்லாம். அப்ப சேஃப் ஷாப்லாம் எப்படி இன்கம் வரும்? இது உங்களுக்கு டவுட் வரும். எப்படி சார் சேஃப் ஷாப்ல நான் ஷாப்பிங் பண்ணியாச்சுன்னா இன்கம் வருமா? நம்ம என்ன பண்றோம், போயிட்டு சார் நீங்க ஜாயின் ஆகுங்க, காசு கட்டுங்க, நீங்க சேர்த்துடுங்க, இந்த மாதிரி ஆச்சுன்னா ஆகாது. சேர்க்கறது இல்ல, இங்க ஜாயின் பண்றது இல்ல. என்ன பண்றோம், நம்ம என்ன செலவு வெளியில பண்றோம் அதே செலவு நம்ம சேஃப் ஷாப்ல பண்ணி. புரியுதா? ஓகே. இப்போ ஒரு 1 இயர் டைம் எடுத்துக்கோங்க. 1 இயர்ல இந்த ஷாப்பிங் பண்ற விஷயம், இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கிற விஷயம், இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணிச்சுன்னா இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு 1 இயர்ல ஒரு 100 பேர் சொல்லலாமா? எவ்வளவு பேர் சொல்லலாம் சார்? 100 பேர் சொல்லலாம். சொல்லலாமா? சோ 100 பேர் சொல்லிச்சுன்னா எவ்வளவு பேர் வாங்குவாங்க? 10 பேர். எவ்வளவு பேர் வாங்கலாம்? மினிமம் 10 பேர் வாங்கலாம், 20 பேர் வாங்கலாம், 50 பேர் கூட வாங்கலாம். கரெக்டா? சோ நம்ம மினிமம் வச்சுக்கலாம் சார். எவ்வளவு பேரு? 10 பேர். கரெக்டா இல்லையா? இப்ப பாருங்க, நம்ம 100 பேர்கிட்ட சொல்லியாச்சு, 10 பேர் வாங்கியாச்சு. இங்க ஜாயினிங் எங்க இருக்குது? ஜாயினிங் இல்லையே, சேர்க்கறதே இல்லையே. சேர்க்கறது ஜாயின் கவுண்ட் இல்ல இல்லையே. இந்த விஷயம் என்ன? பர்ச்சேசிங் வாங்கியாச்சு. கரெக்டா? சப்போஸ் இந்த 20,000 சேஃப் சேவ்ல பண்ணலன்னா வெளியே பண்ண மாட்டாங்களா? வெளியே பண்ணுவாங்க. வெளியே வாங்கிச்சா பெனிஃபிட் கிடைக்கும்? எதுவுமே கிடைக்கும். இப்போ உங்களுக்கு சப்போஸ் 30 இயர்ஸ்ல வெளியே வாங்கி இருக்கிறீங்களா, என்ன பெனிஃபிட் கிடைச்சிச்சு? எதுவுமே கிடையாது. சேஃப் ஷாப்ல மட்டும் கிடையாது, வெளியில வந்து துணி வாங்கியாச்சு, பேஸ்ட் வாங்கியாச்சு, சோப் வாங்கியாச்சு, டின்னர் செட் வாங்கியாச்சு, பெட்ஷீட் வாங்கியாச்சு, பிளாங்கெட் வாங்கியாச்சு, ஜீன்ஸ் பேண்ட், ஷூஸ், இதெல்லாம் வெளியே வாங்கியாச்சா இல்லையா? இதெல்லாம் வெளியே வாங்கியாச்சுன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சிச்சு? எதுவுமே கிடைக்கல. அதே சேஃப் ஷாப் வாங்கியாச்சுன்னா இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குது. எஸ் ஆர் அப்படிங்க வாங்கணும், வெளியே வாங்கணும், சேஃப் ஷாப்ல வாங்கலாம். சோ 10 பேர் வந்தாச்சு, 100 பேர் சொல்லியாச்சு. கரெக்டா? சரி, இது 2025 வச்சுக்கோ. 2025ல எவ்வளவு டீம் ஆயிடுச்சு? 10 பேர் டீம் ஆயிடுச்சு. 10 பேர் என்ன பண்ணியாச்சு? பர்ச்சேசிங் பண்ணியாச்சு. யாருக்காக? அவங்களுக்காக. குணசேகர் சாருக்காக பர்ச்சேசிங் பண்ணியாச்சு. கரெக்டா? ரமேஷ் சாருக்காக பர்ச்சேசிங் பண்ணியாச்சு. கிருஷ்ணமூர்த்தி சாருக்காக பர்ச்சேசிங் பண்ணியாச்சு. கரெக்டா? சோ இந்த பர்ச்சேசிங் பண்ணலாம்னா வெளியே பண்ணுவாங்க. எஸ் ஆர் நோ? எஸ் சார். இப்போ இந்த 10 பேர் வாங்குறதுனால நம்மளுக்கு இன்கம் வரும். ஒரு ஆள் மேல 500 ரூபீஸ் இன்கம் வந்துச்சு. அப்போ டோட்டல் இன்கம் எவ்வளவு ஆச்சு? எவ்வளவு சார்? 5,000 ரூபீஸ் ஆச்சு. கரெக்டா? நம்ம செலவு பண்ணது எவ்வளவு? 20,000. எவ்வளவு பேர் சொல்லியாச்சு? 100 பேர் சொல்லியாச்சு. எவ்வளவு பேர் டீம் ஆச்சு? 10 பேர் ஆச்சு. இன்கம் எவ்வளவு வந்துச்சு? எவ்வளவு ஆச்சு? 5,000 ரூபீஸ் ஆச்சு. இதுக்கு முன்னாடி கூட நீங்க 20,000 10,000 செலவு பண்ணியாச்சா? எவ்வளவு பேருக்கு சொல்லியாச்சா இல்லையா? வேற எங்க இடத்துல கூட வாங்கியாச்சுன்னா கூட வெளில நிறைய பேருக்கு நம்ம சொல்லியாச்சு. அப்போ எவ்வளவு பேர் வெளில போயிட்டு வாங்கியாச்சு. அவங்களுக்கு ஏதாவது இன்கம் கிடைச்சிச்சா? உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிச்சா? அதே விஷயம் இங்க செக் அவுட் பண்ணியாச்சுன்னா இன்கம் வரும். கரெக்டா? எஸ் ஆர் நோ? இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, 2026. இப்ப நம்ம கிட்ட டீம் எவ்வளவு இருக்காது? 10 பேர் இருக்கு சார். இந்த 10 பேரு சேம் நம்ம சொன்ன மாதிரி அவங்க கூட யாருக்காவது சொல்லுவாங்களா இல்லையா? அவங்க கூட 100% யாருக்கு ஒரு ஆளுக்கு அவங்க கூட சொல்லுவாங்களா? எஸ் சார். இவங்க கூட ஒரு ஆள் 10 பேர் சொல்லியாச்சு. அப்ப டீம் எவ்வளவு ஆச்சு? 100 பேர். எவ்வளவு சார்? 100 பேர் ஆயிடுச்சு. 100 பேர் ஆயிடுச்சுன்னா திருப்பி ஒரு ஆள் மேல நமக்கு 500 ரூபீஸ் இன்கம் வந்துச்சு. சோ செகண்ட் இயர் இன்கம் எவ்வளவு ஆச்சு? எவ்வளவு சார்? 50,000 ஆயிடுச்சு. இந்த 100 பேர் எப்படி என்ன பண்ணிச்சு? வரும் பர்ச்சேசிங் பண்ணிச்சு. அவங்க கூட என்ன பண்ணிச்சு? வெளியில வாங்குறது சேஃப் ஷாப்ல வாங்கியாச்சு. கரெக்டா? எஸ் ஆர் நோ? இப்போ இந்த 10 பேர் ஃபர்ஸ்ட் நம்ம டீம் ரெடி பண்ணியாச்சு. இந்த 10 பேர் என்ன பண்ணியாச்சு? இந்த 100 பேர் பண்ணியாச்சு. கரெக்டா? இந்த 100 பேர் நமக்கு தெரியுமா? தெரியலன்னா கூட நோ ப்ராப்ளம், இன்கம் வருது. எஸ் ஆர் நோ? நெக்ஸ்ட் பாருங்க, 2027ல எவ்வளவு பேர் இருக்காங்க? 100 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒரு ஆள் 10 பேர் பண்ணியாச்சு. அப்ப டீம் எவ்வளவு ஆச்சு? 1000 மெம்பர்ஸ் ஆயிடுச்சு. ஒரு ஆளுக்கு மேல 500 ரூபீஸ் இன்கம் வந்துச்சுன்னா
தேர்ட் இயர் நம்ம இன்கம் எவ்வளவு ஆச்சு? எவ்வளவு சார்? 5 lakhs. நம்ம செலவு பண்ணது எவ்வளவு? 20,000 நம்ம பர்ச்சேசிங் பண்ணியாச்சு. நம்ம தெரிஞ்ச அளவுக்கு ஒரு 10 பேருக்கு 20 பேருக்கு 100 பேருக்கு நம்ம சொல்லியாச்சு. என்ன பண்ணியாச்சு? சொல்லியாச்சுனா மூணாவது வருஷம் எவ்வளவு இன்கம் வந்தாச்சு? 5 lakh rupees வந்துச்சு. கரெக்டா? இங்க பாருங்க, ஒரே வாட்டி தான் வாங்கியாச்சு. லைஃப்ல ஒன் டைம் தான் வாங்கியாச்சு. செகண்ட் இயர் ஏதாவது வாங்கியாச்சா? இல்ல சார். தேர்ட் இயர் ஏதாவது வாங்கியாச்சா? இல்ல சார். வாங்குறது எதுவுமே இல்ல. ஆனா இன்கம் வந்தாச்சா இல்லையா? வந்துச்சு. இப்போ இந்த 1000 பேர் நம்ம டீம் ஆயிடுச்சு. எவ்வளவு பேர் சார்? 1000 பேர் டீம் ஆயிடுச்சு. 1000 பேர் நீங்க தான் சேர்ந்தீங்களா? நீங்க ஷாப்பிங் பண்ண வச்சாச்சா? இல்ல, இவங்க அவங்க பண்ண வச்சு. கரெக்டா? நெக்ஸ்ட் பாருங்க, 2028ல இப்ப டீம் எவ்வளவு இருக்குது? 1000. ஒரு ஆள் 10 பேர் பண்ணியாச்சுன்னா எவ்வளவு பேர் ஆகும்? 10,000 டீம் ஆயிடுச்சு. ஒரு ஆள் 500 rupees இன்கம் வந்தாச்சுன்னா இன்கம் எவ்வளவு ஆச்சு? 50 lakh. எவ்வளவு சார்? 50 lakhs. 50 lakhs இல்ல, 50 lakhs. கரெக்டா? சோ 50 lakh rupees வந்தா சார் எவ்வளவு இயர்ஸ்க்கு? 4 years. எதுக்கு வந்தாச்சு? ஒரு வாட் பர்ச்சேசிங் பண்ணியாச்சு. அந்த பர்ச்சேசிங் பண்ண விஷயம் பப்ளிசிட்டி பண்ணியாச்சு. கரெக்டா? பப்ளிசிட்டினா அட்வர்டைஸ்மென்ட் பண்ணியாச்சு. கரெக்டா இல்லையா? சப்போஸ் இந்த பப்ளிசிட்டி நீங்க பண்ணலன்னா வேற யாரும் பண்ண மாட்டாங்களா? யார் பண்ணுவாங்க? யார் ஜெயநேஜ் அவங்க பண்ணுவாங்க, இல்ல செலிபிரிட்டிஸ் பண்ணுவாங்க, இல்ல நானே பண்ணிடுவாங்க, இல்ல இன்னொரு ஆள் பண்ணுவாங்க. யார் இங்க பப்ளிசிட்டி பண்றாங்க, யார் அட்வர்டைஸ்மென்ட் பண்றாங்க, அவங்களுக்கு வந்து இன்கம் வரும். கரெக்டா? நீங்க சொல்லுங்க, நீங்க ஆல்ரெடி என்னென்னமோ வேலை பாக்குறீங்க, விவசாயம் பாக்குறீங்க, டியூட்டி பாக்குறீங்க, ஆட்டோ ஓட்டுறீங்க, வேற என்னென்னமோ ஒர்க் பண்றீங்களா இல்லையா? சோ அந்த ஒர்க்ல 4 இயர்ஸ்க்கு 50 lakhs இன்கம் வருதா? வருதா சார்? வருதா? இல்ல. கரெக்டா? ஆனா அந்த 4 இயர்ஸ்ல நீங்க 20,000 செலவு பண்றீங்களா இல்லையா? வெளியில பண்றோமா? சேஃப் ஷாப்ல செலவு பண்ணாலும் வெளியே செலவு பண்ணாலும் செலவு பண்ணிதான் ஆகணும். எஸ் சார்? எங்க செலவு பண்ணாலும் இந்த பெனிஃபிட் இருக்குதா? 50 lakhs இல்ல, 5,000 இல்ல, ₹1 கூட கிடைக்காது. கரெக்டா? சோ அப்ப இங்க பெனிஃபிட் இருக்குது. இங்க வாங்கணுமா வெளியே வாங்கணுமா? சேஃப் ஷாப்ல வாங்கலாம். கரெக்டா? இதுக்கு சப்போஸ் கொஞ்சம் பேருக்கு நிஜமா இந்த மாதிரி வருமா? இது உண்மையா? அது எப்படி நம்புறது? நீங்களே இதுக்கு என்ன பண்ணா, நீங்க ஒரே ஒரு வேலை பண்ணுங்க. சப்போஸ் நீங்க ஷாப்பிங் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணும்? ஷாப்பிங் பண்ணிக்கோங்க. பொருளுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. பொருளுக்காக ஷாப்பிங் பண்ணாதீங்க. நீங்க பொருள் வேணும்னா வெளியே கூட வாங்கிக்கலாம். இங்க எதுக்கு ஷாப்பிங் பண்றீங்க? பெனிஃபிட்காக ஷாப்பிங் பண்ணீங்க. கரெக்டா இல்லையா? எப்படியா எவ்வளவு நம்ம செலவு பண்றோம், அந்த செலவு வந்துட்டு நீங்க வெளியே பண்ணாம இங்க எதுக்கு பண்றோம்னா இந்த பெனிஃபிட்டுக்காக, இந்த ஆப்ஷன்ஸ்க்காக, நமக்கு வர செக்யூரிட்டி, நமக்கு வர இன்கம், நம்ம ஃபாரின் ட்ரிப்ஸ் இருக்குது, நம்ம ஃபியூச்சர் இருக்குது, அதனால வந்து இங்க வாங்குறோம். கரெக்டா? பொருளே வேணும்னா எங்க வாங்கணும்? நீங்க வெளியே வாங்கிக்கோங்க. டிமார்ட்ல வாங்கிக்கோங்க, ரிலையன்ஸ்ல வாங்கிக்கோங்க, கேண்டீன்ல வாங்கிக்கோங்க, எங்காவது போயிட்டு வெளியே வாங்கிக்கோங்க. பொருள் வேணும். இங்க என்ன வேணும் உங்களுக்கு? பிசினஸ் வேணும், லைஃப் செட்டில் ஆகும், இன்கம் வேணும். கரெக்டா? சோ இந்த மாதிரி எங்குமே நம்ம கேட்கலாம். ஒரு பர்ச்சேசிங் பண்ணிச்சுன்னா, பர்ச்சேசிங் பண்ண ஒரு 10 பேருக்கு சொல்லிச்சுன்னா இன்கம் வர மாதிரி வெளியில எங்குமே இல்ல. அது ஓன்லி சேஃப் ஷாப்ல மட்டும்தான் இருக்கு. அது கூட எவ்வளவு வாட்டி லைஃப்ல ஒன் டைம் பர்ச்சேசிங் பண்ணலாம். கரெக்டா? சோ அதுக்கு நாங்க கேரண்டி. நீங்க பர்ச்சேசிங் பண்ணீங்க 20,000, இந்த இன்கம் வருதா இல்லைன்னு சொல்லி தெரியணுமா, நாங்க கேரண்டி கொடுக்குறோம். 20,000 பர்ச்சேசிங் பண்ணி 4 இயர்ஸ் உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியுதோ அவ்வளவு பேருக்கு நீங்க சொல்லுங்க. எவ்வளவு சார்? 4 இயர்ஸ் நாங்க எப்படி சொல்றோம் அதே மாதிரி நீங்க பண்ணுங்க. 100% இந்த 50 lakhs rupees இன்கம் வரும்னு சொல்லிட்டு நாங்க கேரண்டி கொடுக்குறோம். வேணும்னா பாண்டு எழுதி. அது கண்டிஷன் என்ன? 4 இயர்ஸ் நாங்க எப்படி சொல்றோம் அந்த மாதிரி நீங்க பண்ணுங்க. ஓகேவா? நீங்க ஒரே ஆள் பண்ண தேவை, நாங்க கூட சப்போர்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? எல்லாம் சேர்ந்து பண்ணலாம். பண்ணிச்சுன்னா இந்த மாதிரி இன்கம் வரும். ஓகே சார்? இது கேரண்டி ஓகே ஆயிடுச்சா? சோ இப்போ அந்த 4 இயர்ஸ்ல 50 lakhs rupees வருமா வராதான்னு எப்போ தெரியும் நம்மளுக்கு? 4 இயர்ஸ் பண்ணலாம். கரெக்டா? புரியுதா? எஸ் சார். இங்க 4 இயர்ஸ் இங்க பண்ணாம கூட வெளியே எந்த வேலை செஞ்சு கூட உங்களுக்கு 50 lakhs வராது. அப்ப இங்க பண்ணுமா வெளியே பண்ணும்? இங்கதான் பண்ணும். புரியுதா? எஸ் சார். இப்போ சப்போஸ் நீங்க பண்ணல சார், என்கிட்ட காசு இல்ல, நான் அப்புறம் பண்றேன், அது இல்ல இது இல்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு நீங்க பண்ணல. ஓகேவா? பண்ணலன்னா எனக்கு ஒரு கேரண்டி கொடுங்க. இந்த 4 வருஷத்துல நான் எங்குமே 20,000 ரூபாய் நான் எங்க செலவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கேரண்டி கொடுங்க பார்க்கலாம். நீங்க ஜாயின் ஆகாதீங்க, இங்க பர்ச்சேஸ் பண்ண தேவையில்ல. கரெக்டா இல்லையா? சோ இங்க பண்ணலன்னா எங்க பண்ண கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபாய் கூட பெனிஃபிட் கிடைக்காது. அப்ப நீங்க இங்க பண்ணலன்னு வெளியே செலவு பண்றோமா பண்ண மாட்டோம்? 4 வருஷத்துக்கு 20,000 செலவு பண்ணாத ஆளு யாராவது இருப்பீங்களா? இருக்காங்களா? இல்ல. சோ அப்ப சொல்லுங்க, எங்க வாங்கின கூட ஒரு ரூபாய் நமக்கு பெனிஃபிட் கிடைக்காது. அப்ப இங்க வாங்கின இவ்வளவு பெனிஃபிட் கிடைக்குது. இங்க வாங்கணுமா வெளியே வாங்கணும்? எங்க வாங்கணும்? செட் ஷாப்ல வாங்கணும். கரெக்டா? சோ இவ்வளவு பிளான் சொல்றதுக்கு என்ன சார் கஷ்டம்?
இதான் சொல்லணும். இது டிகிரி வேணுமா, நாலேஜ் வேணுமா, ஒண்ணுமே தேவை சார். இந்த விஷயம் சொல்லியாச்சுன்னா 100% நமக்கு இன்கம் வரும். ஓகேவா? பண்ணலாமா? ரெடியா? அது இல்லாம டைமண்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு பாருங்க 10,000 எப்போ டீம் ஆயிடுச்சு. 10,000 டீம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 10,000 டீம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வர்ற இன்கம், வீக்லி உங்களுக்கு வர்ற இன்கம் எல்லாமே டபுள் ஆயிடும். சப்போஸ் உங்களுக்கு வீக்லி 50,000 வருதுன்னா 1 lakh கொடுப்பாங்க. 20,000 வந்துச்சுன்னா 40,000 கொடுப்பாங்க. 1 lakh வருதுன்னா 2 lakh கொடுப்பாங்க. எப்போ டைமண்ட் ஆனதுக்கு ஓகேங்களா? சோ ஒரு 4 வருஷம் வேலை செய்யறதுக்கு என்ன சார் கஷ்டம்? இந்த 4 வருஷம் ஷேப் ஷாப்ல இல்லாம கூட நம்ம வேலை செய்யறோமா இல்லையா? எங்காவது ஒரு இடத்துல வேலை செஞ்சுதான் ஆகணும். அப்ப ஏன் இது பண்ணக்கூடாது? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இங்க வேலை செஞ்சுச்சுன்னா இவ்வளவு இன்கம் வருது, 50 lakhs வருது 4 வருஷத்துக்கு. வெளியே வேலை செஞ்சுச்சுன்னா 50 lakhs வர்றது இல்ல. இங்க வேலை செஞ்சுச்சுன்னா இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குது ஷேப் ஷாப்ல. வெளியே வேலை செஞ்சுச்சுன்னா ஒரு பெனிஃபிட் கிடையாது. அப்ப இங்க செய்யணுமா வெளியில செய்யணுமா? ஷேப் ஷாப்ல செய்யணும். கரெக்டா? பண்ணலாமா? ரெடினா? விஷயம் புரியாச்சா? இவ்வளவு சொல்லியாச்சுன்னா போதும் சார், 100% ஜாயின் ஆயிடும்.